நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் நாட்டு விரால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் கடையில் இன்றைக்கி நாங்கள் வாங்கலை. எங்கள் ஏரியாக்களில் நல்ல சமீபத்தில் மழை பெஞ்சிருந்ததுனால கண்மாய் ஏரிகள்லாம் நல்ல தண்ணி தேங்கி இருந்ததில் பிடிச்சதில் எங்களுக்கு ஒரே ஒரு நாட்டு விரால் கிடச்சிது. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஆற்று மீன் குழம்பு. அதுக்கு நம்ம இப்போ கடாயை எடுத்தாச்சு. இப்போ இந்த கடாயில் ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு, உளுந்து, வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. வெடித்த உடனே இங்கே ஒரு 7 பல் பூண்டை நல்லா பொடிசாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பூண்டை சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சு கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொத்து கொத்தாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்படி பண்ணும்போது நமக்கு குழம்பு நல்லா கிரேவியாக நல்லா திக்காக நல்லா சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் கழித்து கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை உருவி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இங்கே மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட் நல்லா எண்ணெயிலே நமக்கு வதங்கி வரணும். அதனால் கலந்து விட்டு வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி அந்த எண்ணெயிலே போட்டு விடுங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுட்டு அந்த தொக்கில் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லியும் நமக்கு காரத்துக்காக நம்ம சாதாரண சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெயிலே இந்த இடத்துல சேர்த்தா தான் நமக்கு அந்த கலர் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு வரும். அதுக்காக இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். நம்ம அதை சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பே ரொம்ப சிம்பிள். வைக்கிறதுலே மீன் குழம்பு ஒன்று தான் ரொம்ப சிம்பிளாகவும் மசாலா கம்மியான அளவுலையும் நம்ம ரெடி பண்ணி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிடக்கூடியது இந்த மீன் குழம்பு தான். இப்போ நம்ம இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை தான் நம்ம ஊற்றிருக்கோம். மொத்தமாக 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம மசாலா தொக்கு பண்ணி புளிக்கரைசலையும் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல தேங்காய் துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கையகலாம் ஒரு துண்டு தேங்காய் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி போட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஐஸ் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு. இப்போ நான் மீன் விரவி வைக்கும்போது அதில் வேற ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா தண்ணி நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இன்றைக்கி நம்ம ஆற்று மீன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆற்று மீன் இன்றைக்கி விரால் மீன் நல்லா ஒரு 700 கிராம் இருக்கும். அந்த 700 கிராம் ஒரே மீன் தான் எடுத்து நம்ம இன்றைக்கி நல்லா அதை கட் பண்ணி நல்லா அலசிருக்கோம். 2-3 தடவை அலசிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டாலே நமக்கு நல்லா உணவில் சாப்பிடும்போது நல்லா மாவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா விரவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்படின்னா தான் நமக்கு அந்த உப்பு காரம் இது நல்லா இதில் ஊறி இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது எடுத்து பிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை மறந்துடாமல் செஞ்சு வச்சுருங்க. இப்போ நமக்கு மசாலாலாம் நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சு சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நல்லா கடைசியாக ஒரு தடவை கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு விரால் மீன் துண்டுகள் எல்லாத்தையும் மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அதை அப்படியே ஒன்று நம்ம மசாலாவில் இறக்கிடலாம். எல்லா துண்டுகளையும் உள்ளே சேர்த்து விட்ருங்க. இப்போ நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே மசாலாவில் இறக்கியாச்சு. இறக்கிட்டு லேசாக மட்டும் அங்கிட்டுக்கிட்டோம் அப்படி கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ நமக்கு மீடியமான ஹீட்டில் அது பொறுமையாக வெந்து வரட்டும். இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷமாக நமக்கு குழம்புலாம் நல்லா கொதித்து வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக கரண்டியை போட்டு ரொம்பையும் இடிக்கக்கூடாது. லேசாக அப்படி நகட்டி விடணும். லேசாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5-6 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எப்படி போய் சோறு கட்டோம்னா அது மீன் குழம்பு கொண்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கணும் குழம்பு.
இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு ஊற்றி விரவி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்து சுட வைக்கும்போது அது ரொம்ப கெட்டியாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு குழம்புல மீன் போட்டு 8 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக அந்த மீன் துண்டுகள்லாம் நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கா, அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு விரால் கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி இதே மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.